திடீர்னு சம்பளத்தை குறைக்கலாம், திடீர்னு வேலை இல்லைன்னு சொல்லலாம். என்ன பண்ண முடியும்? நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் மனிதன். ஆனால் தேவன் மாறாதவர். மனம் மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல. பொய் சொல்றதுக்கு அவர் மனுபுத்திரன் அல்ல. God does not lie and God does not change. அவர் உண்மை உள்ளவர். God is faithful to his word. அதே மாதிரி தான் யவீரு தான் இயேசு பக்கம் வந்துட்டேன்னு தெரிஞ்சா ஜபாலய தலைவர்கள், யூதர்கள், அங்கே இருக்கிற ஆசாரியர்கள் இவனை எல்லாம் புறம்பே தள்ளிடுவாங்க. இருக்கிற வேலையெல்லாம் போயிடும், அவனுக்கு இருக்கிற மரியாதை போயிடும், அவனுடைய ஸ்டேட்டஸ் போயிடும். ஏன்னா இவன் இயேசு பின்னாடி போறான்னு சொல்லி அவனுடைய ஐடென்டிட்டியை தப்பா பேசிடுவாங்க. ஆனாலும் அவனுடைய தவிப்பில் என்ன பண்ணானா, இயேசுவின் பாதத்தில் போய் உட்கார்ந்த உடனே சாகர நிலைமையில் இருந்த பொண்ணு செத்து போய் திரும்ப உயிரோடு அவனுடைய கைக்கு கிடைச்சதுக்கு காரணம் அவன் தவிப்பில் இருக்கும் பொழுது இயேசுவின் இடத்துல போனான். வேற யார் இடத்துலையும் போல, அவன் தேவாலயத்துக்கு போல, அவன் ஜெபம் பண்ணல, பலி செலுத்தல, நேரா இயேசுட்ட போனா. இயேசு அவன் வீட்டுக்கு போனாரு. அவன் என்ன கேட்டானோ அதை செய்தார். மரணத்தை தேவன் ஜீவனாக மாற்றினார்.